ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 3 பார்க்க போகிறோம். சரிங்களா? யூனிட் 3 என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா என்னென்னா கூட்டாண்மை நிறுவனத்தின் கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு கூட்டாண்மை நிறுவனம்னா என்ன, பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்னா என்ன, அதோட ஃபண்டமெண்டல்ஸ், அதோட அடிப்படைகள் அப்படின்னு என்ன அப்படின்றது பார்க்குறது தான் இந்த யூனிட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னா என்னென்னா கூட்டாண்மை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் வந்தது அப்படின்னா 2 or more பர்சன் சேர்ந்து ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நடத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஆர்கனைசேஷன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இண்டிவிஜுவலாக ஒருத்தர் மட்டும் ஒரு தொழிலை நடத்தாமல் 2 or more persons, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு தொழிலை நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த தொழிலை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதோட இப்போ யூனிட் 3யோட இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் இஸ் எ firm of organization where 2 or more person carry on some business activity on the basis of agreement among them அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மீனிங் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு என்னன்னு சொல்கிறாங்க, firm of organization where are 2 or more person. ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, carry on some business activity on the basis of agreement among them. சரிங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அந்த தொழிலை தான் என்ன சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்கன்றாங்க. சரிங்களா? அப்படி 2 or more person சேர்ந்து ஒரு தொழில் நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும், அக்ரிமெண்ட். ஸோ இதில் அக்ரிமெண்ட் அப்படின்னாக்கன்னு ஒரு நம்ம ஒரு நம்பகத்தன்மை என்ன பண்ணணும், நம்ம தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பார்ட்னர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் விடணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒப்பந்தத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட். ஸோ என்னோட இந்த கம்பெனியில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி லிமிடெட் அப்படின்னா ஏபிசிடி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு என்னது அந்த கம்பெனியோட நேம் எழுதி, ஸோ இதில் பார்ட்னர்ஷிப் யார் யார் எவ்வளோ ஷேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லீகலாக ஒரு கவர்மெண்ட்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுற அளவுக்கு யார் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி லீகலாக என்ன பண்ண ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட். இல்லைக்கண்ணா இப்போ 2 or more person ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி இருக்கணும், அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தி பர்சன் ஹூ ஹாவ் அக்ரி டு கேரி ஆன் தி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆர் இண்டிவிஜுவல் கால்டு பார்ட்னர்ஸ். சரிங்களா? இப்படி அந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு பர்சனும், சரிங்களா, ஒவ்வொரு பர்சனும் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் அதாவது கூட்டாண்மை நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள அந்த பிஸ்னஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக அந்த பர்சனை பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேர் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த 4 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ இவர் என்னுடைய பார்ட்னர்ஸ், என்னுடைய கம்பெனியோட பார்ட்னர். சரிங்களா? இவர் இந்த கம்பெனியில் பார்ட்னராக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பர்சனையும் நம்ம என்ன பண்ணுவோம், தனிநபர் எல்லாத்தையுமே தனித்தனியாக பார்ட்னர்ஸ் சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நீ எப்படி ஒரு பர்சனை பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறியோ அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக அதை அந்த கம்பெனி என்ன சொல்லலாம், ஃபேர்ம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறாங்க 2 or more person carry on some business activity on basis of agreement among them. பாருங்க, individually called partners, collectively called firms. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன், 2 or more persons ஒரு பிஸ்னஸை கேரி பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன சொல்லலாம், ஒட்டுமொத்தமாக நான் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்சனை பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கன்னு தி நேம் அண்டர் விச் தி பிஸ்னஸ் ஆஃப் எ ஃபேர்ம் இஸ் கேரிட் ஆன் இஸ் கால்டு ஃபேர்ம் நேம். சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்க, நம்ம தனியாக பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை கலெக்டிவாக ஒட்டுமொத்தமாக ஃபேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஃபேர்மோட நேம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர்மோட நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அந்த நேமை ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனினே தான் வரும். ஸோ அதில் யார் பார்ட்னர்ஸ் அப்படின்னா இண்டிவிஜுவலாக இவங்க பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இது என்ன ஃபேர்ம் அப்படின்னு சொல்லலாம், பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
நல்லா கவனிச்சுக்கோ. பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னு என்னன்னா 2 or more person, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு தொழில் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டாண்மை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். சரி, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு தொழிலை நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் இந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பார்ட்னர்ஷிப்பில் அந்த கம்பெனியில் பார்ட்னராக சேர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பர்சனை பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா அதை வந்து ஃபேம் கம்பெனி அப்படின்னு அதை வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த கம்பெனியோட நேம் எந்த நேமில் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி லிமிடெட், ஹெச்ஒய்ஜெட் லிமிடெட், ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமோட கம்பெனி தான் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பட் எந்த நேமாக இருந்தாலும் சரி, அதை இண்டிவிஜுவலாக வந்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், இன் தி கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் தி பர்பஸ் ஆஃப் மெனி பர்சன் ஜாயினிங் டுகெதர் மேபி to raise more capital, to pool expertise, to share responsibility and liabilities, etc. ஸோ எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமில், அதாவது கூட்டணி நிறுவனம் எதுக்காக வந்து இது வந்தது அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பாருங்கள், மெனி பர்சன் ஜாயின் டுகெதர். ஸோ நிறைய மெம்பர்ஸ், சரிங்களா? ஸோ அதிகமாக பார்ட்னர்ஸ்லாம் ஒரு கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட கேபிட்டல் எப்படி இருக்கும், ரேஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக தனியாக ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும், சின்ன அளவில் தான் அந்த பிஸ்னஸை பண்ண முடியும். இதுவே 2 or more person, ஸோ 4-5 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அதிகமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பார்ட்னரும் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நான் ஒருத்தராக என்ன பண்ணுறேன், ஒரு 10 லட்ச ரூபா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் வேற ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, 5 பேர் சேர்ந்து ஒரு அதே பிஸ்னஸை என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் அதே பிஸ்னஸை நான் ஒண்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 10 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் என்னால் அமைச்சிக்க முடியும். பட் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒருத்தர் 10 lakhs அப்படின்னா 5 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ, 50 lakhs ஆச்சா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், என்னுடைய கம்பெனி இன்னும் நான் என்ன பண்ணலாம், அதிகமாக பெரிய அளவில் ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, 2 or more person சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட கேபிட்டல் எப்படி இருக்கும், ரைஸ் ஆகும். தென் அவங்க என்ன எதை ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, லைபிலிட்டிஸை ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ லைபிலிட்டிஸ் என்னது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு பேங்க்கில் லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? என்ன எதுக்காக, ஸோ இன்னும் நம்ம இன்னும் அட்வான்ஸாக நம்ம கம்பெனியை வந்து இன்னும் பெரிய லெவலில் ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைபிலிட்டி, அந்த இடத்துல லோன் வாங்குறோம் இல்லையா, ஸோ அந்த லோனை திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த பொறுப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைபிலிட்டி கிரியேட் ஆகக்குள்ள ஸோ என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் வந்து என்னது, ஒருத்தருக்கே அந்த வந்து ஒர்க் பர்டன் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இந்த லைபிலிட்டி, இந்த கடனை கட்டணும் அப்படின்ற இன்டென்சிவ் இருக்காது. பட் வந்து எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த லைபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால ஸோ அந்த ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால அந்த கம்பெனி அந்த லோன் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியாக அடைச்சிட முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் லைன் பார்க்கணும், this to overcome the limitations of solo proprietorship such as limited capital, small size business, etc. ஸோ இந்த இடத்துல சோலோ ப்ரொப்ரேட்டர்ஷிப் அப்படின்னா தனியால் வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இண்டிவிஜுவலாக ஒருத்தர் மட்டும், ஒரே ஒரு பர்சன் மட்டும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சோலோ ப்ரொப்ரேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, தனியால் வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஸோ என்ன பண்ணுவோம், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுமா. ஸோ அந்த கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது எப்படி இருக்கும், லிமிட்டட் கேபிட்டலாக தான் இருக்கும். சரிங்களா? குறைவான முதலாக தான் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்மால் சைஸ் பிஸ்னஸை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சிறிய அளவில் ஒரு தொழில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருந்தது அப்படின்னா கவனி, பார்ட்னர்ஷிப் ஃபேம் ஆர் ஃபார்ம்டு. The profit or loss arising from the partnership business is shared by the partnership in the agreed ratio. ஸோ இதை பார்ட்னர்ஷிப் ஃபேமாக என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட கேபிட்டல்னா அது ரைஸ் ஆகுமா, அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல்
தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய கேபிட்டல் வந்து என்னது கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. இதே பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னர்ஷிப்பாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதோடைய கேபிட்டல் வந்து அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு சோலோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் தனியார் வணிகர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிக்குவார், அவர் மட்டும் எடுத்துக்குவார். பட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பாக ஆகிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கிறாங்க இல்லையா? ஸோ என்ன மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஒரு ரேஷியோ விகிதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிச்சுக்கணும். சப்போஸ் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா கூட்டாண்மை நிறுவனம், சரிங்களா, 2 or more பர்சன் சேர்ந்து ஒரு தொழிலை நடத்துகிறாங்க. அந்த தொழிலில் லாஸும் வரலாம், சரிங்களா, ப்ராஃபிட்டும் வரலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, லாஸ் வந்தாலும் சம் ரேஷியோஸ் இருக்கும் இவங்களுக்கு கூட. ஸோ 5 பேர் அப்படின்னா 5 பேருக்கு எவ்வளோ ரேஷியோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேஷியோ பிரகாரம் லாஸ் வந்தாலும் அந்த 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ப்ராஃபிட் தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ ஷேர் போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும், பிரிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் எது வந்தாலும் சரி அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாம் ரேஷியோ விகிதத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா பிரிச்சிடணும். ஸோ அதை என்ன பண்ணும், எல்லா பார்ட்னர்ஸும் அக்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கணும், in India partnership firm are governed by the Indian Partnership Act 1932. Registrations of partnership firm is not compulsory, it is optional. However, it is safer for the partnership firm to get registered so that the partners can avail the benefits of registration அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு என்ன சொல்லியிருக்கீங்க, கூட்டாண்மை நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல் ஸோ நீ ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சு அப்படின்னா எதில் ரெஜிஸ்டர் பண்ணும், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் இங்கே அந்த பார்ட்னர்ஷிப்பை என்ன பண்ணலாம், கம்பல்சரியாக இருக்கட்டும் இல்லை நாட் கம்பல்சரியாக இருக்கட்டும், சரிங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்ண, நீ அந்த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் நீ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் நீ என்ன பண்ணலாம், அதில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அது வந்து ஒரு கம்பல்சரி கிடையாது, இது ஒரு இட் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது வந்து எப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், இதை வந்து இந்த ஆக்ட் பிரகாரம் நீ பதிவு செஞ்சாலும் செய்யலாம், இல்லைனாலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? However, it is safer for the partnership firm to get registered so that the partnership can avail the benefits of registration அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இப்போ இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ண அப்படின்னா அந்த இடத்துல என்னது, நீ உன்னுடைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இந்த கம்பெனியில் நீ வந்து இவ்வளோ ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, நான் இந்த கம்பெனியில் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், உனக்குன்னு ஒரு ஆதாயம் இருக்கும், அது ஒரு சேஃபாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சேஃபரானது, ஒரு பாதுகாப்பானது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1930 பிரகாரம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நீ வந்து என்ன பண்ணுற நடத்துகிற அப்படின்னா அதை கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து கம்பல்சரி கிடையாது, அது பார்ட்னர்ஷிப்போட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பட் அப்படி ரெஜிஸ்டர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பித்து ரெஜிஸ்டர் பண்ணினா அப்படின்னா இது ஒன்று உனக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், அடுத்தது மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப்போட மீனிங் என்ன, டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அதோடைய சிறப்பியல்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கனகவனி, when 2 or more persons join together to form a business to share the profit or loss arising therefrom in an agreed ratio. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, 2 or more person ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் தான் என்ன சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அதை எப்படி பிரிச்சுக்குவாங்க, அவங்க எவ்வளோ, அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா, இவ்வளோ ரேசியோவில் வந்து நான் வந்து அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒப்பந்தம் பிரகாரம் அவங்களுக்குன்னு ஒன்று அக்ரிமெண்ட் ரேசியோ இருக்கும். ஸோ அப்போ என்னது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் சரி, சரிங்களா, எவ்வளோ லாஸ் வந்தாலும் சரி அவங்க வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு ரேசியோ இருக்குல்ல, அந்த ரேசியோ பிரகாரம் என்ன பண்ணுவாங்க, பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
பாருங்க தி ரிலேஷன்ஷிப் அமாங் தெம் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப். அதாவது இந்த ரேஷியோ பிரகாரம் எல்லாம் அக்ரிமெண்ட் பண்ணி அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு அவ எப்படி அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பகிர்ந்துக்கிறாங்களோ சரிங்களா, அவங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திம் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப். அவங்கள தான் சொல்லுவாங்க கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நமக்கு கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை என்ன சொல்லலாம், நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்ஷன் ஃபார் ஆல் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க இப்போ எத்தனை மெம்பர்ஸ், அதாவது எத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் பார்ட்னர்ஸாக இருக்காங்கன்னா 5 பேரும் சேர்ந்து கூட என்ன பண்ணலாம், அந்த கம்பெனி நடத்தலாம். இல்லை அந்த 5 பேர்த்தோட விருப்பம் என்னவா இருக்கணும், யாராவது ஒருத்தர் மட்டும் இந்த கம்பெனி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காரோ அவங்கள மட்டும் என்ன சொல்லுவாங்க, அந்த கம்பெனி ரன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம், அந்த கம்பெனி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக ஒருத்தர் கூட என்ன பண்ணலாம், மற்ற பார்ட்னர்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணலாம் அந்த கம்பெனியை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 பேர்த்துக்கு சார்பாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணலாம் அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணலாம் அப்படி கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த மீனிங் என்னக்குன்னு சொல்ல வராங்க, ஸோ 2 or more பர்சன் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன ரேஷியோ வந்து அவங்க ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்கிறாங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்டும் லாஸ் என்ன பண்ணுவாங்க பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கு உண்ட ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து கூட என்ன பண்ணலாம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறான். இல்லை அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சார்பாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணலாம் அந்த கம்பெனியும் கூட நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கன்னு, அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் சரிங்களா, செக்ஷன் 4 இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பாருங்க, பார்ட்னர்ஷிப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரிலேஷன் பிட்வீன் பர்சன் ஹூ ஹாவ் அக்ரீட் டு ஷேர் தி ப்ராஃபிட் ஆஃப் எ பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்ஷன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோங்கன்னா மீனிங். ஸோ மீனிங் என்ன பார்த்தோம், எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்தலாம். இல்லை அந்த எல்லாத்துக்குமே ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், ஒருத்தர் மட்டும் டிசைட் பண்ணி ஸோ அவங்கள மட்டும் ஸ்பெஷலாக என்ன பண்ண செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும் கம்பெனி நடத்த சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. ஸோ அதே தான் அந்த டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து இல்லைன்னா அந்த எல்லாத்துக்கும் பொதுவான ஒருத்தர் இருப்பாங்களே அவரை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தொழிலை நடத்துறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம நடத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி எல்லாரும் சேர்ந்து நடத்தினாலும் சரி, இல்லை அந்த எல்லாத்துக்கும் சார்பாக ஒருத்தர் மட்டும் இந்த கம்பெனி நடத்தினாலும் சரி, அவங்களோட ப்ராஃபிட்டை அவங்க எப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களே, இந்த ரேஷியோ பிரகாரம் தான் இந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னராக சேரன்னு சொல்லி சில அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் பேஸ் பிரகாரம் அந்த ரேஷியோ பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு லாபத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ரிலேஷன் சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு இங்கே ரிலேஷன் சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் ஹூ ஹாவ் அக்ரீட். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அதோட உறவு முறையை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன் வந்து பார்ட்னர்ஷிப்க்கு என்னென்ன ஒப்பந்தம் பண்ணுறாங்க, ஸோ எப்படி அந்த ப்ராஃபிட்டை எப்படி ஷேர் பண்ணுறாங்க, ஸோ யார் இந்த கம்பெனி நடத்த போகிறா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அவங்க டிசைட் பண்ணி ஒரு கம்பெனி நடத்துறது தான் என்னது பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் சரிங்களா. ஸோ இதோட மீனிங் அப்படின்னா ஸோ கூட்டாண்மையின் சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பார்ட்னர்ஷிப் இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் 2 or more பர்சன் சரிங்களா. ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு நபரை சேர்ந்து ஒரு தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா அது பேர் தான் அது பார்ட்னர்ஷிப் சரிங்களா. 2 இல்லைன்னா மோர் பர்சன் சரிங்களா. தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் லிமிட்டட் 50 அப்படின்னு சொல்கிறான். ஸோ சொல்கிறது புரியுதாக்கண்ணு, ஒரு கம்பெனியை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதில் 2 பேர், அதாவது 2 or more பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மோர் பர்சன் எது வரைக்கும் அப்படின்னா 50 பேர் வரைக்கும் என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம் அப்படின்னா 50 பேர் வரைக்கும் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப்பாக 50 பேர் சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சொல்கிறது புரியுதாக்கண்ணு, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் 2 or more பர்சன் சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் அப்படின்னா எது வரைக்கும் நம்ம இந்த கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்துக்கலாம், எத்தனை மெம்பர்ஸ் நம்ம பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்திக்க முடியும் அப்படின்னா 50 வரைக்கும் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் 50 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் பார்ட்னர்ஷிப்பாக அந்த கம்பெனியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது
there are should be an agreement among the person to share the profit or loss of the business. The agreement may be oral or written or implied அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணும், அந்த பார்ட்னர்ஷிப் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட உடன்பாடுக்கு தகுந்த மாதிரி ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சில அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட்டையும் லாஸையும் என்ன பண்ணணும், நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அந்த ஷேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸ் எப்படி இருக்கணும், ஒன்று ஓரலாக இருக்கணும், சரிங்களா, ஏன்னா பேச்சு வடிவிலோ இல்லை ரிட்டன் ஆர் இம்ப்ளைட் அப்படின்னு எனக்குன்னு எழுத்து வடிவில் இருக்கணும், சரிங்களா, இல்லைன்னா இம்ப்ளாய்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஒன்று நம்ம பேசுகிற அளவுக்கு இது மாதிரி உங்களுக்கு இவ்வளோ ஷேர் தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா எழுதி கொடுக்கலாம், சரிங்களா. இந்த பார்ட்னர்ஸ்க்கு இவ்வளோ ஷேர், இவ்வளோ ப்ராஃபிட் வந்து நம்மளுடைய கம்பெனிலேருந்து வரும், இல்லையா லாஸ் இவ்வளோ வந்திருக்குன்னா அது என்ன பண்ணுவாங்க, நம்ம பிரித்து கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ அதுதான் நாங்கள் சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 50 மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரு கம்பெனியில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ அவங்க அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், நம்ம ஒன்று ஓரலாவோ ரிட்டனாகவோ என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தி அக்ரிமெண்ட் மஸ்ட் பி ஆன் கேரி ஆன் எ பிஸ்னஸ் அண்ட் டு ஷேர் தி ப்ராஃபிட் ஆஃப் தி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ பாருங்கள், அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி, ஸோ பார்ட்னர்ஷிப்னா அந்த கூட்டம், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் ஒரு கம்பெனி நடத்துகிறோம் இல்லைங்களாக்குன்னு, அந்த கம்பெனியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்போட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ அவங்களோட வந்து என்னது ஒரு தொழிலை நடத்துகிறாங்க அப்படின்னா, அந்த தொழில் எதுக்கு நடத்துகிறாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் அந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தி பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் தி பார்ட்னர்ஸ் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்ஷன் ஃபார் ஆல். ஸோ நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன சொல்ல வந்தேன், ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை நடத்தலாம், அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் சார்பாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இதுதான் என்னது, அதோட கம்பெனியோட சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னது, பார்ட்னர்ஷிப்போட ஃப்யூச்சர், சரிங்களா கண்ணே. ஓகேம்மா, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம், சரியா கண்ணே. ஓகே கண்ணே, தேங்க்யூ.